ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் மளிகை ஜாமானத்துலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே கிடைக்கும். இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் இவங்க ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முடிஞ்சால் ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் மீன் வாங்கியாச்சு. மீனை எப்படி வந்து கழுவுறதுன்னு பாதி பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு இப்போ கைப்பிடி அளவுக்கு போட்டு கழுவணும். அப்படின்னா தான் அதுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் இறக்கும். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கழுவுறேன். அவங்க வந்து ஒவ்வொருத்தர் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியில் கழுவிடுவாங்க, இல்லை சுடு தண்ணியிலும் கழுவுவாங்க. இருந்தாலும் அந்தோட ஸ்மெல்லோ இல்லை ரத்த வாடைன்னு சொல்லுவாங்க, இல்லை சில ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து சில வீட்டில் வந்து மீன் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்பு அவங்க வைக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த கழுவு முறை முதல்லே அவங்க வந்து தப்பு பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க வந்து என்ன மேட்ச் பண்ணாலும் பின்னாடி ஒன்றும் சரியாகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்லே வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ளட்டே இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டா அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்காது. வீட்டில் க்ளீன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். கல்லுப்பு ஒரு கை இப்படி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ப்ளட் இல்லாமல் நல்லா ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு மெதுவாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுக்கு 2, 3 டைம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் கல் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடியும் ஒருக்கா வந்து நல்ல தண்ணி ஒரு 3 டைம் வரைக்கும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும் கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணால் போதும். 2வது டைமில் 2 டைம் 3 டைம் வந்து வெறும் தண்ணியில் கழுவுங்க. அப்போலாம் அந்த உப்பு இது போகும். இல்லைன்னா அப்புறம் குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆயிரும். நீங்கள் மறுபடியும் நல்ல தண்ணியில் கழுவாமல் விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த மண்டையில் அதுலெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளட்டு இந்த ஈரல் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா வந்து சுத்தமாக குழம்பே கெட்டு போகிற மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் பாதி வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்கிற காரணமே இது தான். அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆனாலும் நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. உள்ளெல்லாம் இருக்கும் ப்ளட், இந்த மாதிரி அதெல்லாம் செதிலெலாம் இருக்கும். அந்த செதிலெலாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க. எடுத்தால் தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுத்தமாக நீட்டாக எடுத்துருங்க, ஒன்று விடாமல். எடுத்துகிட்டு இப்போ அந்த மீன் கழுவுற தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் மரத்துக்கு ஊற்றலாம். அது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சேகரித்து வச்சுருக்கேன் தண்ணியை. 1க்கு 3 டைம் கழுவிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் மரத்துகளுக்கு, இந்த முருங்கை மரம் இதுகளுக்குலாம் ஊற்றுனீங்கன்னா காய் பிடிக்கும். அது இல்லாமல் அந்த ரொம்ப மரத்தோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மரத்துகளுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுங்களா இதோட 2, 3 டைம் இது மாதிரி கழுவணும் நல்லா. அப்படின்னா தான் அந்த உப்பு வந்து போகும். இல்லைன்னா குழம்புல வந்து அந்த உப்புத்தன்மை அதிகமாகிடும். அப்புறம் குழம்பு கெட்டு போயிடும். அதனால் சரி, ஓகே பாய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி.